வணக்கம். வெல்கம் டு ரக்கல் யூடியூப் சேனல். நான் உங்கள் அமுதா சுரேஷ் பேசுகிறேன். இந்த உலகத்தில் எந்த மூலைக்கு நம்ம போனாலும் இறுதியாக நம்ம எங்கே நிம்மதின்னு நம்ம நினைப்போம்னா நம்மளுடைய வீடு தான். அந்த வீடு பெருசாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, சின்னதாக இருக்கலாம். எலி வலையானாலும் தனி வலை தேவை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு சின்ன நமக்குன்னு ஒரு இடம், எங்கே நம்ம நிம்மதியாக உறங்குவோமோ அப்படி ஒரு இடம். அப்படி இருக்கும்போது வீட்டில் நமக்கு பாதுகாப்பு இல்லாமல் போகும்னு நீங்கள் நினைப்பீங்களா? வெளியில் தான் நமக்கு ஒரு நிறைய அச்சுறுத்தல்கள் இருக்கும். வீடுனா ஒரு சேஃபான ஒரு இடம். அப்படி அப்படி பாதுகாப்பாக உணரக்கூடிய அந்த இடமானது ஒரு ஒரு ஆபத்தை விளைவிக்குது, ஒரு மரணத்தை விளைவிக்குது அப்படின்னா நம்ப முடியுமா? எப்படி இருக்கும்? அப்படி தான் 1990ல் ஒரு சம்பவம் நடந்தது. இது எங்கன்னா வெஸ்ட் பெங்கால். வெஸ்ட் பெங்காலில் ஹீத்தல் பாரிக் அப்படின்ற ஒரு பெண், ஒரு டீனேஜ், ஒரு 18 வயது இருக்கக்கூடிய அந்த பெண் வீட்டில் அவள் தனியாக இருக்கிறா. அவங்க அம்மா யசோதா அவங்க கோயிலுக்கு போகிறாங்க. அதாவது மாலை ஒரு 5 மணி அளவில் அவங்க பக்கத்தில் இருக்க ஒரு கோயிலுக்கு போகிறாங்க. போகும்போது அது ஒரு ஒரு அப்பார்ட்மெண்ட்டு. ஸோ அந்த பெண் ஆக்சுவலாக அவள் ஸ்கூலுக்கு போயிருக்கா. அந்த சாவியை அங்கே உள்ள செக்யூரிட்டி கிட்ட கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு இந்த மாதிரி மகள் வந்தோடனே சாவியை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோயிலுக்கு போகிறாங்க. கோயில் போயிட்டு திருப்பி பார்க்குறாங்க. ஒரு 3/4 மணி நேரம் கழித்து பார்க்கும்போது அந்த வீடு திறக்கப்படாமல் இருக்குது. உடனே அவங்க அங்கே இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு அந்த கதவை உடைக்க சொல்கிறாங்க. அப்படி உடைச்சி பார்க்கும்போது அந்த இடத்துல உயிரற்ற நிலையில் அந்த பெண் ஹீத்தல் உயிரற்ற கிடக்கிறா. இதை பார்த்த உடனே அதிர்ச்சி எல்லாருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு செக்யூரிட்டி, அந்த செக்யூரிட்டி பேர் தனஞ்சய். இவன் அந்த வீட்டுக்கு வந்ததா அவனுடைய ஒரு சுப்பீரியர், ஒரு சூப்பர்வைசர் சொல்கிறாரு. அந்த யசோதா அவங்க கோயிலேருந்து வரும்போது இந்த மாதிரி உங்கள் ஃப்ளாட்டுக்கு போயிருக்கான், ஏதோ ஃபோன் கால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது கேட்டவுடனே இவங்க ரொம்ப அதிர்ச்சியாகி வேகமாக போகிறாங்க. அது ஒரு 3rd ஃப்ளோரு ஆனந்த் அப்பார்ட்மெண்ட்டு. இது எங்கே இருக்குன்னா, இது படாப்புக்கூர்னு சொல்லக்கூடிய அந்த இடம் கல்கட்டாவில். ஏன் இவங்க பதறி போய் ஓடுறாங்க அப்படின்னா, இந்த தனஞ்சயன் ஆல்ரெடி ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி இவங்களுடைய மகளுக்கு ஒரு சில டார்ச்சர் கொடுத்துருக்கான். போகிற வழியில் பின்தொடர்றது, லவ் போஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் செய்யவும் அந்த பெண் தன்னுடைய அப்பாவுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கா. அவங்க அது சொசைட்டியில் சொல்லி சில நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க. அந்த நடவடிக்கையின் அடிப்படையில் இவனுக்கு வேறு ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் லெட்ரு கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும் சமயத்தில் இவங்க வீட்டில் இல்லாத நேரத்தை பார்த்து அந்த பையன், அந்த செக்யூரிட்டி தனஞ்சய் வந்ததாக சொல்லப்படுது. இவங்க இப்போ இந்த சமயத்தில் இவங்க கதவை உடைச்சிட்டு எல்லாரும் உள்ளே பார்க்கும்போது இந்த பெண் இறந்த நிலையில் கிடக்கிறா. அருகில் எல்லாம் செதறி போய் கிடக்குது பொருட்கள் எல்லாம். அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 22 காயங்கள், வெட்டு காயங்கள் அந்த பெண்ணுடைய உடம்பில் இருக்குது. முகம், கை, வயிறு, கழுத்து இந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்குது. உடைகள் எல்லாம் அலங்கோலமாக இருக்குது. அதாவது இந்த பெண் பலவந்தப்படுத்தியிருக்கா. இன்னும் ரொம்ப மோசமான வகையில் அவளுடைய கழுத்து நெரிக்கப்பட்டு, அங்கே வீட்டில் ஒரு ஊஞ்சல் இருக்குது. அந்த ஊஞ்சலில் அந்த ரத்தமும் ஒரு சில சதையும் அதில் ஒட்டிகிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. இப்போ போலீஸ் பார்க்குறாங்க. இவங்க அந்த சமயத்தில் அவங்களுடைய அந்த பெண்ணுடைய அப்பா வேறு ஒரு ஊரில் அவர் கடை வச்சுருக்காரு. அவருக்கு தகவல் சொல்லவும் அவர் வர்றதுக்கு ஒரு 3 மணி நேரம் ஆகுது.
அவர் வந்த பிறகு போலீஸ்க்கு தகவல் கொடுக்குறாங்க. அது பிறகு இந்த இன்வெஸ்டிகேஷன் படி இதுக்கு காரணமானது தனஞ்சயன் அப்படின்றது உடனே அவங்களுக்கு அங்கே உள்ள சூழ்நிலை காரணமாக கைது பண்ணுறாங்க. அதாவது அப்போவும் தனஞ்சயன் வந்து அந்த ஸ்பாட்டில் இல்லை. அவர் வேற எங்கேயோ போயிடுறாரு. படத்துக்கு போயிட்டு அப்படியே ஊர் சுத்த போயிடுறாரு. இந்த சம்பவங்கள் நடக்கும்போது, இந்த இன்வெஸ்டிகேஷன்லாம் நடக்கும்போது, சூழ்நிலை எல்லாமே வந்து தனஞ்சயன் தான் அங்கே போயிருக்கான். ஆல்ரெடி இவன் மேலே கம்ப்ளைண்ட் இருக்கு. ஸோ இந்த டைமை வந்து அவன் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் ஒரு சில வேல்யூபிள்ஸ், ஒரு வாட்ச்சு, செயின் இதெல்லாம் வந்து காணாமல் போனதாக சொல்லப்படுது. அது தனஞ்சயனுடைய ரூமில் இருந்திருக்கு. ஸோ எல்லாத்தையுமே வந்து கைப்பற்றி தனஞ்சய வந்து கைது பண்ணுறாங்க. கைது பண்ணி ரொம்ப பெரிய ஒரு கண்டுபிடிப்பெல்லாம் தேவையில்லை. எல்லாமே ரொம்ப ஓப்பனாக இருக்கவும் தனஞ்சய் தான் வந்து குற்றவாளி அப்படின்னு நிரூபிக்கப்பட்டு, அதாவது ஒரு 14 கிட்டத்தட்ட ஒரு 14 வருடம் வந்து தண்டனை அனுபவித்து 2004 தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படுது. அதாவது இதுதான் வந்து இந்த 21ஆம் நூற்றாண்டில் முதல் மரண தண்டனை அப்படின்னு சொல்லப்படுது. இந்த தனஞ்சயனுடைய மரணம் தான். அதாவது ஹீதல் பாரேக்குடைய மரணம். இந்த கேஸ் தான் இது இந்த 21ஆம் நூற்றாண்டுடைய முதல் மரண தண்டனை அப்படின்னு சொல்லப்படுது. இது ஒரு ஆகஸ்ட் 14 அன்று 2004 தனஞ்சயனுடைய 39வது பிறந்தநாள் அன்று இந்த தண்டனை வந்து நிறைவேற்றப்படுது. அதன் பிறகு இந்த விஷயம், இந்த சம்பவம் எல்லாம் நடந்து முடிஞ்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 11 வருடம் கழித்து ஐஎஸ்ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டியூட்டை சேர்ந்த 2 ஸ்காலர்ஸ், இவங்க வந்து யூனியன் ஆஃப் டெமோக்ரஸி ஃபார் பீப்புள், மக்களுக்காக, பீப்புள் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு அடித்தள மக்களுடைய நலனுக்காக ஒரு சில ஒரு ஆராய்ச்சி வந்து செய்யும்படி இருக்குது. அதில் இந்த தனஞ்சயனுடைய கேஸை வந்து ஸ்டடி பண்ணுறாங்க. ஸ்டடி பண்ணும்போது இதில் வந்து நிறைய லேக் இருக்கிறது தெரிய வருது. என்ன இதில் கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இந்த கேஸில் தனஞ்சயன் வந்து குற்றவாளி கிடையாது. தனஞ்சயன் ஒரு நிரபராதி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தனஞ்சய் வந்து இறக்கும்போது அவர் ஒரே ஒரு வார்த்தையை தான் சொல்கிறாரு, நான் வந்து இன்னசென்ட், நான் இந்த தப்பு பண்ணலை, இவங்க என்னைய வந்து கொல்றாங்க அப்படிங்கிற வார்த்தையை அவர் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தார். ஆல்ரெடி இந்த செஷன்ஸ், அதாவது அலிப்போர் உள்ள நீதிமன்றத்தில் உள்ள அந்த செஷன்ஸ் கோர்ட் வந்து இவருக்கு வந்து மரண தண்டனை விதித்திருக்காங்க. இதற்கு வந்து மேல்முறையீடு ஹைகோர்ட்டுக்கும் அப்பீல் பண்ணி பார்த்துருக்காரு. சேம் இதே என்ன தண்டனை விதித்தாங்களோ அதே தான் அவங்களும் கொடுக்குறாங்க. அதன் பிறகு சுப்ரீம் கோர்ட்டுக்கு ட்ரை பண்ணியும் சுப்ரீம் கோர்ட்டும் அதே தண்டனையை தான் கொடுக்குது. அதன் பிறகு அவருக்கு என்னென்ன வழியெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து பயன்படுத்தியிருக்காரு. அப்போதைய பிரசிடெண்ட் அவருக்கும் வந்து மனு கொடுத்து பார்த்தாரு. அது எங்கேயுமே வந்து அவருக்கான யாரும் செவி சாய்த்த மாதிரி தெரியல. இது இந்த தப்பு செஞ்சவனுக்கு சரியான தண்டனை அப்படின்னு ஒரு பக்கம் மக்கள் வந்து பேசிக்கிட்டு இருந்தாலும், அதாவது மீடியாவும் சரி, பொலிட்டீஷியன்ஸும் சரி, சரியான தண்டனையை தான் இந்த கோர்ட்டு வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணாலும், இன்னொரு பக்கம் என்ன மக்கள் என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா, என்னதான் மீடியாவும் அரசியல்வாதிகளும் வந்து தனஞ்சயனுடைய குற்றத்துக்கு வந்து தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு பல போராட்டங்கள் செய்தாலும், மக்களுக்கு வந்து அவன் வந்து ஒரு ஏழை ஒரு ஏழை செக்யூரிட்டி, ஸோ அவனுக்கான நீதி வந்து கிடைக்கணும் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணாங்க.
இப்ப இது எல்லாமே வந்து சூழ்நிலை அவனுக்கு வந்து அகெயின்ஸ்டா இருக்கு. அதாவது இறந்த அந்த பெண்ணுடைய தாயாருடைய வாட்சும், உடைந்த செயினும் அவனுடைய அறையிலேருந்து கண்டெடுக்கப்படுது. இந்த மாரி எல்லாமே அவனுக்கு வந்து ஆப்போசிட்டா இருந்தாலும், அந்த சமயத்தில ஒரு 15 நிமிடம் தான் வந்து இந்த சம்பவம் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி இவ்வளவு குறுகிய நேரத்தில அவன் போய் இப்படி ஒரு குற்றத்த பண்ணிட்டு, பின்னாடி நார்மலா வந்து இந்த சூப்பர்வைசர் கிட்ட எப்படி இவன் பேசுறான்? பேசிட்டு அங்கேருந்து வெளியில போறானாம். அப்படி எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இது ஆக்சுவல்ல என்னன்னா, இந்த பெண்ணுடைய தாயாரான இந்த யசோதா தான் வந்து இந்த கொலைய வந்து செய்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா, இது ஒரு ஆணவ கொலை. எப்படி அப்படின்னா, ஹானர் கில்லிங். இந்த பெண்ணுக்கு வந்து ஏதோ சாப்பிடுறதுக்கு வேறு ஏதோ குடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம, இந்த பெண் வந்து வேறு இதுக்கு அடிப்படையான காரணம் வந்து இந்த பெண் வேற யாரையோ வந்து நேசித்திருக்கா அப்படின்னு தெரிய வருது. இதனால இவங்களுக்கு ஏதோ ஒரு அஃபேர் ஆயிருக்கு. ஸோ அது வந்து மறைக்கிறதுக்காக இவங்க வந்து இந்த ஹானர் கில்லிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப இந்த பெண்ணுடைய காயங்கள் எல்லாம் பார்க்கும்போது, அவ எந்த அளவுக்கு வந்து தாக்கப்பட்டிருக்கா அப்படின்னு தெரியுது. என்னதான் அவ வந்து ரத்த வெள்ளத்துல கிடந்தாலும், அந்த ரத்தத்துல இருந்து ஒரு துளி கூட அந்த செக்யூரிட்டியான தனஞ்சய்க்கு வந்து இல்ல. அவருடைய சட்டையில ஒரு துளி ரத்தம் கூட இல்ல அப்படிங்கிறது இந்த ஸ்காலர்ஸ் 2 பேரும் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இது சம்பந்தமா ஒரு முன்னாள் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு திரு அசோக் குமார் என்ன சொல்றாருன்னா, இந்த கேஸ்ல ஒரு முறையான ஒரு போலீஸ் விசாரணை நடக்கல அப்படின்னு சொல்றாங்க. தனஞ்சயனுக்காக பல போராட்டங்களை மேற்கொண்டாங்க. இதில் அந்த பெண்ணுடைய அம்மா வந்து லேட்டாக ஆகுது. அதாவது அவங்க வந்து கதவை தட்டி ரொம்ப நேரம் கூட ஆகலை. பொதுவாக வந்து இப்போ வீட்டில் பொண்ணு இருக்கா அப்படின்னா மேபி எங்கேயாவது இருக்கலாம், உள்ள ரெஸ்ட் ரூமில் இருக்கலாம், இல்லை தூங்கலாம். எந்த ஒரு டைமும் கொடுக்காம எப்படி அவங்க வந்து உடனே அருகில் இருக்கிறவங்களை வந்து கதவை உடைக்க சொன்னாங்க அப்படிங்கிற டவுட் அப்போ தான் வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த தனஞ்சய் வந்து ஜெயிலில் இருந்த அந்த காலகட்டத்தில் இவங்களுடைய இந்த ஹீதலோடைய ஃபேமிலி வந்து வெஸ்ட் பெங்கால்லேருந்து பாம்பேக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிடுறாங்க. அந்த சமயம் அந்த பெண்ணுடைய சகோதரன் வந்து அப்போதையே உள்ள பிரசிடெண்ட் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுக்கு நிறைய டெலிகிராம் லெட்டர்ஸ் எல்லாம் போட்டு இந்த மாதிரி இந்த கேஸுக்கு இப்படி ஒரு தவறு செய்தவனுக்கு இன்னும் தண்டனை கொடுக்காம இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி நிறைய லெட்டர்ஸ் வந்து போட்டதாக சொல்லப்படுது. இப்படி எல்லா பக்கமும் தனஞ்சய்க்கு எல்லா வந்து ஒரு தண்டனை நிறைவேற்றணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையிலேயே தான் இருந்தாங்க. அதாவது இந்த போலீஸ் வந்து சரியாக இதை வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணலை. அது லேக் ஆஃப் அந்த இன்வெஸ்டிகேஷன் தான் காரணம் அப்படிங்கிறது அந்த 2 ஸ்காலர்ஸ் வந்து தெரியப்படுத்துகிறாங்க. இது தெரியப்படுத்தவும் தான் வந்து மக்களுக்கு இன்னும் கொந்தளிப்பு ஜாஸ்தியாகுது. இது மாதிரி ஒரு ஏழை மக்களுக்குன்னு ஒரு பேசுறதுக்குன்னு யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு கொந்தளிப்பு அவங்களுக்குள்ள நிறைய உருவாகி நிறைய ஒரு போராட்டங்கள் எல்லாம் நடந்தது. இதில் அப்போதையுள்ள சிஎம் உடைய ஒய்ஃபும் அவங்களும் வந்து இறங்கி பாதிக்கப்பட்டவங்களுக்காக போராடவும் செஞ்சாங்க. ஸோ இதுதான் இந்த தனஞ்சயோடைய கதையை வந்து நிறைய படம் இந்த மாதிரி கதைகளை வச்சு பல படங்கள் வந்து உருவாகுச்சு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அதாவது இன்வெஸ்டிகேஷன் சரியாக செய்யப்படலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ இந்த டிஎன்ஏ வந்து பார்க்கும்போது
1990ல வந்து அந்த அளவுக்கு பெருசா இல்ல அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அந்த டெஸ்ட் வந்து செய்யப்படல அப்படிங்கிற விஷயம் அதன் பிறகு தான் தெரியுது.